திருச்சி மாநகரில் உறையூரில் உள்ள அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவில். அதாவது ஊர் எனப்படுவது உறையூர் அப்படிங்கிற ஒரு பண்டை தொடர் உள்ளது. அந்த ஊரில் புராண பெயர் முக்கீச்சரம் என்பதாகும். அதாவது இவர் ஐவண்ணநாதர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் காந்திமதி அம்மை. திருஞான சம்பந்தரால் 11 பாடல்கள் பெற்ற திருத்தலமாகும். அதேபோல நாயன்மார்களில் ஒருவரான புகழ்ச்சோழ நாயனார் இத்தலத்தில் பிறந்தார். இவருக்கு தனிச்சன்னதி இந்த திருக்கோவிலில் இருக்கிறது. இந்த திருக்கோவில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒன்றாகும். காவிரி தென்கரை தலங்களில் இது 5வது கோவிலாகும். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னங்க, இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கம் 5 வண்ணங்களில் தோன்றுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னோம்னாங்க, பிரம்மதேவனுக்கு இப்படி 5 வண்ணத்தில் சிவபெருமான் காட்சியளித்தார். அதாவது தங்கம், சிவப்பு, கருப்பு, வெள்ளை, புகை நிறம் அப்படிங்கிற 5 வண்ணங்களில் காட்சியளித்ததால் இவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேருங்க. அதே போல உதங்க முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் ஒரு ஆடி பௌர்ணமியில காட்சி கொடுத்தார் இந்த 5 வண்ணங்களில். அதனால இந்த ஆடி பௌர்ணமியில் இவரை தரிசிப்பது மிகவும் சிறப்பாகும். ஒவ்வொரு கால பூஜையின் போதும் சிவலிங்கத்தின் நிறம் மாறுவதை இன்றும் காணலாம். அதாவது அந்த தங்க நிறம் அப்படிங்கிறது பொன் நிறம், அது மண் காஞ்சி உள்ள கோவிலை குறிக்கிறது. சிவப்பு அக்னி திருவண்ணாமலையை குறிக்கிறது. கருப்பன்கிறது காற்று காளகஸ்தியை குறிக்கிறது. வெண்மை அப்படிங்கிறது நீர், அது திருவானைக்காவலை குறிக்கிறது. புகை நிறம் ஆகாயம் சிதம்பரம். இப்படி சிவபெருமான் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி இங்கே உறைவதால் இந்த ஊர் உறையூர் என்று பெயர் பெற்றது. நிறங்கள் ஓர் 5 என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பாடுகிறார். அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில். இன்னொரு சிறப்பு என்னன்னாங்க, இங்கே ஒரு மதம் பிடித்த யானையை ஒரு கோழி அதோடு சண்டையிட்டு அந்த யானையை தோற்கடிக்க செய்தது. அதனால் கோழியூர் என்றும் இத்தலத்திற்கு பெயர் உண்டு.